வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜூலை 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க நிலப்பகுதியில் கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இது பாகிஸ்தான் நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைப்பு சுழற்சியை பெற்று அரபிக்கடல் வடக்கு அரபிக்கடலிலேயும் வலுவான காற்று, வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலையும் வலுவான காற்று, கேரள கடலோரம் கொஞ்சம் குறைவா இருக்கு காற்று, மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் வலுவா இருக்கு. ஆனா தமிழ்நாடு கேரளாவை விட ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் இருந்து வங்கதேசம் மற்றும் அண்டை நாடாம் வங்கதேசம் மற்றும் மியான்மர் வரைக்கும் வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் வலுவான காற்று. ஒட்டுமொத்த வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதி, மத்திய வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் எல்லாமே காற்று. இதுல குறிப்பா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டிய பகுதி முதல் வடக்கே மியான்மர் வரைக்கும் வலுவான காற்று. அதே போல அரபிக்கடல், மத்திய அரபிக்கடல், குஜராத் கரையோரம், மகாராஷ்டிரா கரையோரம்லாம் வலுவான காற்று. இந்த காற்று படிப்படியாக தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். காரணம் என்னன்னா, தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். மீண்டும் ஏற்கனவே பெய்து கொண்டிருந்த மழை 3 நாள் இடைவெளி விட்டு இருக்கு. அது மீண்டும் மறுபடியும் நாளைக்கு தொடங்கும் போது, இதனால தமிழ்நாட்டில் மாலை இரவு மழைப்பொழிவும் இருக்கு. மாலை இரவில தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும். இது எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். 3ஆம் தேதியிலிருந்து விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடாவில் தெரிகிறது. பெரும்பாலும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில், மாலைக்கு பிறகு இரவு நேரத்தில் இந்த காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவாக இருக்கும் என்று தெரிகிறது. எந்த நேரமும் வடக்கு அரபிக்கடல், வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று தான். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு. அதாவது சோமாலியா, ஏமன், ஓமன், ஏடன் வளைகுடா தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம், இந்தியாவோட குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா எல்லையோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை, நல்ல ஒரு வலுவான காற்றை கொடுக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் கொஞ்சம், கேரளா எல்லையோரத்தில் கொஞ்சம் குறைவான காற்று இருந்தாலும், குமரி முனையிலையும் கொஞ்சம் குறைவான காற்று இருந்தாலும் அச்சுறுத்தல் இருக்கு. எடை குறைந்த படகுக்கு மட்டும் அவ்வப்பொழுது விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று இருக்கு. இது 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடும், 4-5லேருந்து கூடும். பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வலுவா இருக்கும். கடல்ல பகல்ல தரை வெப்பம் உயர்ந்திருக்கும். ஷார்ட்கட் எடுத்து பாலக்காட்டிலேருந்து தமிழ்நாடு ஊடா பயணிக்கும். இதனாலதான் மாலை இரவு வெப்பச்சலன மழை. பகல் வெப்பம் மாலைக்கு மேல அப்படி தனியும், அதாவது தரை வெப்பம் மாலைக்கு மேல் தனியும் என்பதனால சுற்றி கொண்டு வரும், தரை குளிர்ந்துடும். அதனால குமரி முனையை சுற்றி கொண்டு வரும். அப்போ இரவு நேர காற்று மாலைக்கு பிறகு கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கொஞ்சம் வலுவா இருக்கும். ஒட்டுமொத்த 24 மணி நேரமும் கடல்ல வலுவா இருக்கும். எடை குறைந்த படகுக்கு தற்பொழுது சவால். எடை மிகுந்த விசைப்படகுக்கு பெரிய அளவில் சவால் இருந்தாலும் சவால் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தபடியா இந்த 9ஆம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட காற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாகி காற்று வலுவர போகுது. இப்போ ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே குமரிக்கடல், மன்னார் வளைகுடா வழியாக காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அரபிக்கடலில் நுழைஞ்சு கேரளா வழியா போகும். குமரி முனையிலும் காற்று இருக்கும். 12ஆம் தேதியிலிருந்து குமரி கடல்லையும் இருக்கும், பாக்ஜல சிந்திலையும் இருக்கும், மன்னார் வளைகுடாவில் இருக்கும், இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வலுவான காற்றாக இருக்கும் வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து. ஆக இப்பொழுதைக்கு எடை குறைந்த படகுக்கு சவால், எடை மிகுந்த படகு, விசைப்படகுக்கு அவ்வப்பொழுது சவால். ஆனால் இது சவால்கள் இருந்தாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கண்டிப்பாக தடை விதிச்சிருப்பாங்க. மன்னார் வளைகுடாவில் 12ஆம் தேதியிலிருந்து நிறைய அதாவது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அச்சுறுத்தும் காற்று நிகழ்வுகளால்
ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக 12ஆம் தேதிக்கு மேலும் வலுப்பெறப் போகிறது காற்று, கடல் காற்று. ஆகவே வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து கடல் செய்ய வேண்டும், கடலுக்குள் இறங்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரல் மழை இலங்கையில் நாளையிலிருந்து தொடங்க போகுது. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த சாரல் மழை மலைப்பகுதிகள் வரைக்கும் கிடைக்கும். 3ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் கொஞ்சம் பரவலாகும். 4ஆம் தேதி இன்னும் பரவலாகும். ஆனால் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. தென்மேற்கு பகுதியில் சாரல் மழை, மலைப்பகுதிகளில் சாரல் மழை, மிதமான மழை. இலங்கையோட கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஒதுக்கி லேசான மிதமான மழை இருக்கும். இது 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரை இருக்கும். இந்த நிகழ்வால எதுவும் பாதிக்கிற மழை இல்லை, லேசான மிதமான மழை இப்படி இருந்துட்டே இருக்கும், கொஞ்சம் பரவலாம இருக்கும். 12ஆம் தேதியில் இருந்தாங்க இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போது. 12ஆம் தேதியிலிருந்து 12லிருந்து இலங்கையில் பரவலாக மழை, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். பிற பகுதிகளில் காற்று தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு சாரல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை, இதமான வெப்பம் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கு. இந்த நிலையில ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இலங்கையில் வழுக்கும் மழை. ஜூலை பிற்பகுதி, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும். அக்டோபரில் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். அப்புறம் இலங்கை தான் ஜேன்னு இருக்கும், நிறைய மழை. ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் படிப்படியாக நிகழ்வு தெற்கு நோக்கி வரும் என்பதனால், அதாவது உருவாகும் இடம் தெற்கே அமையும். அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கிறது ஒடிசா வடக்கு அமையும், பிறகு மத்திய ஒடிசா, பிறகு தெற்கு ஒடிசா, பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் என்று ஊனா வரும். அதன் அடிப்படையில் மழைப்பொழிவு கண்டிப்பாக படிப்படியாக அடுத்தடுத்த மாதங்களில் கூடும். கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வடகிழக்கு பருவமழை பெரியலாம் மழை பெய்ய காத்திருக்கு. ஏன்னா காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து இலங்கையை ஒட்டி தமிழ்நாட்டு வளிமண்டலத்தில் எல்லாம். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது. அந்த அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு சராசரிக்கு மிகுதியான மழை என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே கண்டிப்பா மழை நிறைய இருக்கு, பற்றாக்குறை இருக்காது. மழை நீரை சேகரிக்கணும், கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும். தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.